ஹாய் காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பட் இனிமேல் வந்து இப்போ எனக்கு ரெகுலராக வீடியோ வந்துடும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பொருளில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான மாசான பர்த்டே வீடியோ எப்படி நம்ம எடிட் பண்ணுறது குயிக்கோ ஷார்ட் அண்ட் சீட்டோ நம்ம பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட் வந்து பண்ணாக்க நீங்கள் எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் எப்பயும் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது எப்படி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் தெரியலனாக்கா நான் வீடியோ இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வீடியோ லிங்க் என்ன ஆப்ஷன் இருக்கிறேன். ஸோ அந்த வீடியோ பார்த்து நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கை நீங்கள் எப்பயும் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற ஐட்மோஷன் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா இந்த வீடியோவில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட் எப்படி உங்கள் ஐட்மோஷன் இன்புட் பண்ணுறது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துலாம். ப்ராஜெக்ட் இன்புட் பண்ணுறதுக்கு முன்னாடியே. ஓகே, இப்போ கீழே ப்ளஸ் எனக்கு கில் போயிட்டு ஏதோ ஒரு சைஸில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீழே ப்ளஸ் எனக்கு கில் போயிட்டு கீழே சைடில் டெஸ்ட் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. மேலே ஃபாண்ட் நீங்கள் செலக்ட் பண்ண கீழே விவன் ஃபாண்ட்ஸ் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. மேலே 3 பட்டனை கிளிக் பண்ண கீழே ஃபாண்ட் இருக்கும், அது கிளிக் பண்ணிக்கோங்க. மற்றும் மேலே 3 பட்டனை கிளிக் பண்ண சைடில் டவுன் இருக்கும். இதில் தான் இப்போ நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்ட் இருக்கும், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 2 ஃபாண்டு கொடுத்துருக்கேன். ஃபாண்டு நேம் வந்து பண்ணிக்கி தான் கரெக்டாக பார்த்துக்குங்க. ஜஸ்ட்டு 2த்தையுமே இந்த மாதிரி நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே நீங்கள் சைட்னு கொடுத்தா மட்டும் போதும், ஆட்டோமேட்டிக் உங்கள் ஐட்மோஷனில் வந்து பண்ணாக்கி இது இன்புட் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஆப்பை க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நான் கொடுத்த ப்ரீஷெட்டை உங்கள் ஐட்மோஷனில் நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்குங்க. ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பண்ணாக்கி இதில் இப்படி வந்து பண்ணாக்கி ஷோகம். இதில் ஆல்மோஸ்ட் எல்லாமே இருக்கும். பட்டு என்ன சொல்கிறது, ஸோ பிக்கு மட்டும் தான் இதில் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. ரொம்பவே ஈஸி தான். ஸோ எப்படி நம்ம பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து நாக்கி இந்த இடத்துல நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம். நெக்ஸ்ட் நீங்கள் மூவ் பண்ணாக்கி இதில் 10th மெயின் இருக்கு. இந்த இடத்துல வந்து பண்ணாக்க நீங்கள் யாருக்காக கிரியேட் பண்ணிவிட அவங்களுடைய பர்த்டே டேட்டை வந்து பண்ணாக்கி இந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணோம். ஸோ கீழே டெஸ்ட்டை கிளிக் போய்ட்டு இந்த இடத்துல வந்து பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த டெஸ்ட்டோட கலர் வந்து பண்ண உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படின்னு சொல்லிக்கலாம். ஜஸ்ட் டெஸ்ட்டை கிளிக் போய்ட்டு சைடில் கலர் இருக்காதுங்க செலக்ட் போய்ட்டு இந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணாக்க இடத்துல ஃப்ரேம் பிக்னு ஒரு குரூப் இருக்கா, அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எடு குரூப் போய்க்குங்க. இப்போ ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து இந்த இடத்துல பிக் ஆட்னு ஒரு குரூப் இருக்கா, அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எடு குரூப் போயிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு ஸோ நீங்கள் யாருக்காக கிரியேட் பண்ண முடியும் ஸோ அவங்களுடைய பிக் வந்து பண்ணாக்க இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எந்த பிக் ஆட் பண்ணலாம்? ஸோ இந்த பிக் ஆட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மோட் செல் போய்ட்டு சைடில் செகண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஒரு -15க்கு மேலே வந்து பண்ணாக்க இன்க்ரீஸ் பண்ணி இட்டுக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஃபஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணி உங்களோட பிக் வந்து பண்ணாக்க அந்த ஃப்ரேமில் எந்த மாதிரி ஷோ வேணுமோ அந்த மாதிரி வந்து பண்ணாக்க அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ அப்படியே நம்ம வந்து பண்ணாக்க பேக் போய்க்கலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து மேலே வந்து பண்ணாக்க டெஸ்ட் இருக்கா, அந்த டெஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு போயிட்டு இந்த இடத்துல அவங்களுடைய நேம் வந்து பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் எதுவும் வேறு எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம். மேலே ஒரு டெஸ்ட் இருப்பாருங்க லாஸ்ட்டாக, அது நீங்கள் செலக்டட்ஸில் போயிட்டு இந்த இடத்துல வந்து பண்ணாக்க உங்களுக்கு தோணுது ஸோ அவங்க எப்படி கேரக்டரோ இந்த மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஸோ வேணா யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, இப்போ மேலே வந்து பண்ணாக்க நம்ம டிக்கெட்டை கொடுத்துடலாம். இப்போ அப்படி நம்ம வந்து பண்ணாக்க பேக் போய்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தினாக்க கரெக்டாக அந்த எஃபெக்ட் இதில் ஆடிடும். ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணாக்க இதில் ஹாப்பி பர்த்டே சுரேஷ்னு இருக்கு. ஜஸ்ட்டு மேல் கட்டு ஸ்டெக்கில் பெட்ஸில் போய்ட்டு அவங்களுடைய நேம் வந்து பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி கலர்ஃபில்லில் போய்ட்டு அந்த கலர் வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் வந்து பண்ண உங்களுக்கு எப்படி தான் ஷோகும். இதில் எப்படி பிக் ஆட் பண்ண நம்ம பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங் எனக்கு இந்த இடத்துல ஒரு கார்ட்டூன் இமேஜ் இருக்கா, அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த கலர்ஃபல்ட்டை கொட்டு ஸ்டார் கிளிக் பண்ணிட்டு ஸோ நான் பிஎன்ஜி கன்வெர்ட் பண்ண சொன்ன பாருங்கள், அதில் நீங்கள் எடிட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் நீங்கள் கிளிக் பண்ணாலும் போதும், கரெக்டாக அந்த ஃபிட்டில் வந்து பண்ணாக்க இந்த பிக் ஆகிடும். உங்களுடைய பிக்கு சரியாகனாக்கா இந்த ஃபிட்டுன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் உங்கள் வரலால் அசென்ட் பண்ணி கரெக்டாக இந்த மாதிரி வந்து பண்ணாக்க ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட் மூவ் பண்ண ஒரு க்ரீன் கலர் இருக்கா, ஜஸ்ட் அதில் கிளிக் பண்ணிட்டு இந்த கலர்ஃபுல்ட்டை போட்டு ஸ்டார் கிளிக் பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி ஒரு பேஜ் ஆட் பண்ணி பாருங்கள், அதோடைய ஃபுல் இமேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் கிளிக் பண்ணாக்க ஜஸ்ட் அந்த ஃபிட்டில் வந்து பண்ணாக்க இது அடையும். ஓகே, ஸோ இதே சமயத்தில் வந்து பண்ணாக்க அடுத்தடுத்து இருக்கிற அந்த கார்ட்டூன் இமேஜ் க்ரீன் கலரில் வந்து பண்ணாக்க ஒன் பண்ணால் நீங்கள் பிக் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட்டில் வந்து பண்ணாக்க ஹாப்பி பர்த்டே சுரேஷ் இருக்கு. ஜஸ்ட் இந்த இடத்துல நீங்கள் யாருக்காக கிரியேட் பண்ணால் அவங்களுடைய நேம் வந்து பண்ணாக்க இந்த இடத்துல நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கங்க. ஓகே, அவ்வளோதான். ஸோ ஃபைனலி நீங்கள் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இல்லை கேமரா ஆப்ஷனை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க நீங்கள் ஷூட் பண்ணிக்க வேண்டாம். ஓகே, ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் ஆனால் பார்க்கணுனாக்கா ஒன்றே தான், ஜஸ்ட் இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு
இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க மறக்காமல் பண்ணிக்கங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் காய்ஸ்.